வெண்ணிலா வந்து பார்த்துட்டோன்னே காவேரியால தாங்கிக்கவே முடியல. இந்த மாரி வந்து உன் புருஷன் உன்ன விட்டுட்டு போயிடுவான். வெண்ணிலா கிட்டயே. அவன் உனக்கு புருஷனா இதுக்கப்புறம் இருக்க மாட்டான். வெண்ணிலாவ தான் அவன் ஏத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோனே, அத தாங்க முடியாத காவேரியால தாங்க முடியாம மனசு கஷ்டப்பட்டு கோயில்ல அழறாங்க காவேரி. அவங்க தாங்க முடியாம அப்படியே வந்து சாமிய பார்த்து எதுக்காக எனக்கு இந்த வாழ்க்கை? நான் நேத்து வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து எதுவுமே இல்லன்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆனா அதுக்குள்ளயே முடிஞ்சுட்டு போற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. அவர் என்ன விட்டுருவாரா? அப்ப வெண்ணிலா வந்தோனே நான் இல்லையே அவர் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. பாவம் அவரு எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. ஆனா அவர் விரும்பின ஒரே விஷயம் வெண்ணிலா மட்டும் தான். அதனால நான் எப்படி அவர்கிட்ட வந்து சொல்லாம இருக்க முடியும்? சொல்லி தானே ஆவணும். அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுக்கு நான் வந்து ஒத்துழைச்சு தான் ஆவணும். ஏன்னா பாவம் அவரு. எனக்காக வந்து எவ்வளவோ பண்ணியிருக்க ஒரு மனுஷன்கிட்ட நான் குடுக்குற ஒரே சந்தோஷம் வெண்ணிலா மட்டும் தான் இல்லையா? ஆனா என் வாழ்க்கை அவ்வளோதானா? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம காவேரிக்காக. காவேரிய பார்த்தோனே ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. "என்ன காவேரி இவ்ளோ லேட்டா வர? எங்க போயிட்டு வர?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்லங்க" அப்படின்றாங்க. "ஏன் ஒரே டல்லா இருக்க? காலைல எவ்ளோ சந்தோஷமா இருந்த. என்ன ஆச்சுடி உனக்கு?" அப்படின்றாரு. "ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வெளியலாம் போயிட்டு வந்தேன்ல" அப்படின்னோனே, அப்படியா? எங்க போயிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அது வந்து கோயிலுக்கு தாங்க போயிட்டு வந்தேன்" அப்படின்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என் பொண்டாட்டி இவ்ளோ சோகமா இருக்கா? பத்தாததுக்கு ரொம்ப டயர்டா வேற இருக்காரு. குழந்தை ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போலருக்கு. அதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிட்டு, வா காவேரி ஏதோ சாப்பிட்டியா? சாப்பிட்றியா? அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து வந்து காவேரி தாங்கிக்க முடியல அழுகையா வந்துடுது. அப்படியே ஓடி வந்து நம்ம ம் விஜய வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "என்னடி ஆச்சு உனக்கு? குழந்தை மாரி பிஹேவ் பண்ற. என்ன ஆச்சு உனக்கு? எதா ஞாபகம் வந்துடுச்சா? உன் அப்பா ஞாபகம் வந்துடுச்சா? அதனால தான் இப்படி பண்றியா?" அப்படின்னோனே, "ஆமா" அப்படின்றாங்க. அப்படியே கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. "இந்த அன்பு எனக்கு நிலைக்குமா? நிலைக்கவே நிலைக்காதே. இப்போ வரைக்கும் இந்த அன்புக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த அன்பு கிடைச்சிடுச்சு. ஆனா இந்த அன்பு நிலைக்காம போயிடுது" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. பாவம் விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. வெண்ணிலாவ பிரிஞ்சு அவ மேல உயிரே வச்சிருக்காரு. நான் வந்ததால தான் அவர் வாழ்க்கைய வந்து மறுபடியும் வெண்ணிலா கூட வந்து இணையாம இருக்கக்கூடாது. அவர் வாழ்க்கையில அவர் நல்லா இருக்கணும். பாவம் இவரு எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. அதுக்காக இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க காவேரி. கண்டிப்பா வெண்ணிலாவ நான் அழைச்சிட்டு வந்தே ஆவணும். அதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கையில வெண்ணிலா வந்து இருக்கணும். ஏன்னா விஜய் வந்து வெண்ணிலாவ அவ்வளோ நேசிச்சிருக்காரு. நான் வந்து எனக்காக வந்து விஜய் வந்து இப்படிலாம் வந்து யோசிக்கக்கூடாது. அவர் வந்து வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள இழந்திருக்காரு. அந்த சந்தோஷத்த நான் திருப்பி கொடுக்கணும். நான் விஜய் உண்மையே நேசிச்சிருந்தேன்னா, அந்த சந்தோஷத்த எல்லாத்தையும் நான் அவருக்கு அள்ளி கொடுக்கணும். அத விட்டுட்டு நான் வந்து இப்படி இருக்கக்கூடாது. எனக்காக நான் சுயநலமா யோசிக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க நம்ம காவேரி. எங்க காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்துட்டோம். அதே மாரி ஒரு மாரி சோர்வா இருக்கிறதையும் பார்த்துட்டு விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. நான் காலைல நல்லா இருந்தாளே! இப்ப ஏன் இப்படி ஆயிட்டா? என்ன நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. "வா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வராரு. அது வந்து "எனக்கு உடம்பு சரியில்லங்க" அப்படின்றாங்க. "பரவால்ல காவேரி, நீ படுக்கிறதுக்காக தான் நான் எல்லாமே ரெடி பண்ணேன். வா வந்து படுத்துக்கோ. நீ ரொம்ப டயர்டா இருக்க. வாடா" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல படுக்க வச்சுக்கிறாரு. அப்படியே வந்து தட்டி குடுக்குறாரு. அப்படியே வந்து தலைய கோதி விடுறாரு. அதெல்லாம் பார்க்க பார்க்க அழுகையா வருது காவேரிக்கு. தாங்கிக்கவே முடியல. "இந்த அன்பு எனக்கு நிலைக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டே இருக்காங்க மனசுல. மனசுல ஃபுல்லாவே அழுதுட்டு இருக்க ரணவேதனை அனுபவிக்கிறாங்க காவேரி. இங்க வந்து விஜய் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு. மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கா. சரியாயிடுவா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே வந்து வருடி குடுத்துட்டு காவேரி தூங்க வைக்கிறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ராகினி, "அப்பா என்னப்பா இது? இப்ப காவேரி சைலன்ட்டா இருக்காளே" அப்படின்னோனே, "எல்லாம் கொஞ்ச நேரம் தான்ம்மா. காலைல பாரு என்ன நடக்க போகுதுன்னு. காவேரி எப்படியும் வந்து ஒண்ணு வெண்ணிலாவ கூட்டிட்டு வரணும். அப்படி இல்லையா, இந்த விஷயத்த அவ மறைச்சிட்டான்னா, அதுக்கப்புறம் என்ன? விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். அந்த விஷயத்த அவ மறைச்சிட்டான்னா நம்ம சொல்லிடுவோம். நம்ம சொல்லிட்டா இன்னும் ஹைலைட்டா இருக்கணும். இல்லப்பா, இல்லப்பா. அவ தான்ப்பா சொல்லணும். அவ சொல்லும்போது அவ எப்படி துடிக்கிறான்னு அத நான் பார்த்து ரசிக்கணும்ப்பா. எனக்கு அதான்ப்பா ரொம்ப முக்கியம்" அப்படின்னோனே, "சரிம்மா அவ சொல்லலன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம தானே சொல்லி ஆவணும்" அப்படின்னோனே, "அப்பா அவ சொல்லாமலாம் இருக்க மாட்டாப்பா. அவள பத்தி எனக்கு நல்லா தெரியும்ப்பா. ஏன்னா, விஜய் கிட்ட நம்மளுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். எப்படியும் இவங்க 1க்கு 2ஆ போட்டு குடுத்துருவாங்க. அதனால நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முடிவுக்கு வருவாப்பா" அப்படின்னோனே, "நீ அப்படியாம்மா சொல்ற? ஆமா. அஜய் உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அஜய். உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா ராகினி? உனக்காக நான் எல்லாமே பண்ணேன்னு" சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க ராகினி.